ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 88 ஆஃப் மை இன்டர்ன்ஷிப் லாக். இன்னைக்கு எப்பயும் போல காலையில வந்து டியூட்டி கிளம்பியாச்சு. இன்னைக்கு காலையில சாப்பிட்றதுக்கு வந்து உப்புமா வச்சிருந்தாங்க. அதை அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம டியூட்டிக்கு வந்து போயாச்சு. இன்னைக்கு சண்டேனால டியூட்டிக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். இன்னைக்கு மதியம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நெய் சோறு சிக்கன் எல்லாம் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து லக்கியாக வந்து நமக்கு ஒரு லெக் பீஸ் கிடைச்சிச்சு. அதையும் சாப்பிட்டு வந்து டியூட்டிக்கு நம்ம போயாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லினட்டிஸ் பிளாஸ்டிக் டிசீஸ் கண்டிஷன் பற்றி பார்ப்போம். அதாவது லெதர் பாட்டில் ஸ்டொமக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வேற ஒன்றும் இல்லை, கேஸ்ட்ரிக் கார்சினோமோட 4th ஸ்டேஜ் தான். இதில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சப்மியூக்கஸ் லேயர் வந்து திக்கனிங் ஆயிரும், ஸ்டொமக்குடைய சப்மியூக்கஸ் லேயர். அதனால வந்து இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது வந்து பார்க்கறதுக்கு வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மதர் ஆஃப் பேர்ல் அப்பியரன்ஸ் அண்ட் சிக்னேட்டரிங் ஃபார்மேஷன் வந்து இருக்கும் செல்ஸில். அப்புறம் வந்து இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மியூரல் லிம்பாட்டிக் இன்ட்ராபெரிட்டோனியல் ஸ்ப்ரெட் இருக்கும். இது யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா யங் ஃபீமேல்ஸ், பிளட் குரூப் ஏ இருக்கவங்களுக்கு வரும். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் அப்பிடைட், லாஸ் ஆஃப் வெயிட், அப்புறமேட்டு வந்து அப்டோமினல் மாஸ் வந்து பால்பேட் பண்ணலாம். அப்புறமேட்டு வந்து பேரியம் மீல் இனிமா வச்சு கண்டுபிடிக்கலாம், எண்டோஸ்கோபி பண்ணி கண்டுபிடிக்கலாம். இதோட ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கேஸ்ட்ரெக்டமி. ஹோமியோபதிக்கலா வந்து இந்த மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம டிசீஸ் கண்டிஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்.